பாலாற்றில் 11,000 கனஅடி தண்ணீர் பாய்ந்தோடுவதால் வாலாஜாபாத் அவலூர் இடையேயான தரைப்பாலம் மூழ்கியுள்ளது. இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், தற்போதைய விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பாலாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர் வெள்ளம் காரணமாக வாலாஜாபாத் அவலூர் தரைப்பாலம் மீண்டும் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. தரைப்படத்தை கடந்து செல்ல நீர் வெளியேறி வருவதால் பொதுமக்கள் நடந்து செல்ல கூட தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர் மழையின் காரணமாக பல்வேறு ஏரி குளங்கள் நிரம்பி உபரி நீரானது வெளியேறி வருகிறது. இந்த நிலையில் பாலாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதன் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் இருக்கக்கூடிய அந்த வாலாஜாபாத் அவலூர் செல்லும் தரைப்பாலம் முற்றிலுமாக வாகன போக்குவரத்துக்கு தற்போது தடை செய்யப்பட்டுள்ளது. வாலாஜாபாத் பாலாற்றில் 11,000 கன அடி நீர் செல்வதால் வாலாஜாபாத்தில் இருந்து அவலூர் மற்றும் அங்கம்பாக்கம், கம்மராஜபுரம், தம்மனூர், இளையனார்வேலூர், காவாந்தண்டலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தில் கனரக வாகனங்கள் மற்றும் கார்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்து விதமான வாகனங்களும் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கனரக வாகனங்கள் மட்டும் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் அந்த ஆற்றை நடந்து கூட கடக்க முடியாத அளவு ஒரு சூழல் உருவாகியிருக்கு. இதன் காரணமாக இந்த பாலம் தடைப்பட்டிருப்பதால் வாகனங்களில் இந்த பாலத்தை கடக்க வேண்டும் என்றால் 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி அவலூர் செல்லக்கூடிய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பாலம் தடைப்பட்டிருப்பதன் காரணமாக பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மணிகண்டன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.